ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க அப்படின்ட்டு நம்புறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிம்பிளா டைகர் ப்ரான் வச்சு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு க்ளீன் பண்ண ப்ரான்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் கர்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்றதுக்காக வச்சுக்கலாம். நான் வந்து 1 kg ப்ரான் வாங்கியிருந்தேன். அது க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு 700 to 750 கிராம்ஸ் வந்து வந்துருந்துச்சு. இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம வந்து குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு கீயும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து 4 பச்சை மிளகா நான் கீறி வச்சிருக்கிறேன். அதை வந்து போட்டு இப்போ இந்த பச்சை மிளகாவை லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். இதோட கலர் வந்து கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். அதாவது கொஞ்சமாக பொரிஞ்சு வந்ததும் 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிறேன். அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கி ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வரும்போது நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே வந்து சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இல்லை கடைசியில் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ உப்பு சேர்க்கணுமோ அதுக்கேற்றது மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கட்டும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து கடாயை வச்சுக்கலாம். நார்மலாக தவா ஃப்ரை பண்ணுறது தான் நல்லது. நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அந்த ஆயிலை வந்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ப்ரான்லேருந்து நிறைய தண்ணி விட்டு வரும். இப்போ கடாய் காய்ச்சதும் ஆயில் காய்ச்சதும் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை வந்து போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்னு கிடையாது. கொஞ்சமாக இது ஃப்ரை ஆனால் போதும். அது எதுக்காக அப்படின்னா கவுச்சி ஸ்மெல் வந்து போகிறதுக்காகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காகவும் தான் நம்ம வந்து 2 டைப்லையும் பண்ணலாம். இதை ஃப்ரை பண்ணி போட்டும் செய்யலாம். இல்லை நார்மலாக மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம நார்மலாக சிக்கன் பிரியாணி எல்லாம் செய்கிறது மாதிரியும் இதில் வந்து சேர்த்துட்டு அந்த மாதிரி கூட செய்யலாம். ஆனால் அதை விட ஃப்ரை பண்ணி போடுறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 5 டேபிள் ஸ்பூன் வந்து கர்டு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மசாலா சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம சிம்மில் வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா சேர்த்த உடனே மசாலா வந்து அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் பிரியாணி வந்து நல்லாவே இருக்காது. இந்த கரிஞ்ச வாசனை வந்து பிரியாணியில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால சிம்மில் வச்சுட்டு நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுனதுக்கு அப்புறமா நான் வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நீலவாக்கில் வந்து நறுக்கி வச்சிருக்கிறேன். அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா அடி பிடிக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா தக்காளியை சேர்த்துக்கிட்டோம்னா அடி பிடிக்கவே பிடிக்காது. அழகாக வந்து தக்காளியும் நம்மளுக்கு மசிஞ்சு கிடச்சிரும். இப்போ வந்து சைடில் ப்ரான் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பேட்சை வந்து ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேட்சை வந்து போட்டுக்கலாம். 2 பேட்சாவே போட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆயில் பார்த்தீங்களா அப்படியே பச்சை தண்ணி மாதிரியே இருக்கும். அதனால தான் சொன்னேன் இதை வந்து எப்போவுமே நம்ம தவா ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் நல்லது. நான் வந்து சிக்கனை இதிலே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீப் ஃப்ரைக்காக ஆயில் ஊற்றி இருந்தேன். அதுக்கப்புறம் அது கீழே கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ப்ரான்ஸை வந்து தவால போட்டு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதுமானது. இப்போ தக்காளி வந்து நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லியை வந்து சேர்த்துடலாம். 1 கைப்பிடி புதினா, அதே மாதிரி 1 கைப்பிடி வந்து கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே மசாலாவோட நமக்கு மெர்ஜாய் கிடைக்கும். இப்போ புதினா கொத்தமல்லி நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிற ப்ரான்ஸை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் மசாலா கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு தண்ணி சேர்க்குற டைம். நான் வந்து 5 கப் ரைஸ் எடுத்திருக்கிறேன். அதாவது 1/2 கிலோ. அதுக்காக 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அப்படின்றத கரெக்டாக வந்து அளந்து நம்ம சேர்த்துக்கணும். பிரியாணி செய்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கட்டம் இதுதான். தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா பிரியாணி குழஞ்சிரும், கம்மி ஆயிடுச்சுன்னா அடி பிடிச்சிரும். அதனால தண்ணி மட்டும் எப்போவுமே நம்ம கரெக்டாக பார்த்து அளந்து சேர்த்துக்கிறது தான் நல்லது. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு கொதி வரட்டும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நல்லாவே கொதி வந்துருச்சு கிரேவியில். நான் வந்து ஃபார்ச்சூன் பிராண்டில் பிரியாணி ஸ்பெஷல் பாஸ்மதி ரைஸை 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை வந்து தண்ணியை ஃபுல்லாக களைஞ்சிட்டு இதில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கொதி வரட்டும். அந்த டைமில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக என்னென்ன மசாலா யூஸ் பண்ணேன் அப்படின்னா 2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ஒரு 3 டீஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கர்டு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அது பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் வந்து கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அரிசி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாது. ஒட்டி வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம வந்து ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனை பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா ஜென்டிலா ஒரு வாட்டி எல்லாத்தையும் சமப்படுத்திடணும். இப்போ நம்ம குக்கர் மூடியே போட்டுடலாம். கேஸ்கட் போட்டிருக்கேன், மூடி வச்சுக்கலாம். ஆனால் விசில் மட்டும் நம்ம போடக்கூடாது. லைட்டாக வந்து இந்த மாதிரி மேலே கை வச்சு பார்த்தா தெரியும், உள்ளே இருந்து வந்து நீராவி வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம குக்கர் விசிலை வந்து போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அடி பிடிச்சிரும். இப்போ சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பேட்சை வந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேட்சை வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 10 to 13 மினிட்ஸில் வந்து நமக்கு குக்கர் வந்து விசில் வந்துடும். விசில் வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அப்படியே வந்து ஃபுல் விசில் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணோம்னா பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கும். உடனே கரண்டி வச்சு கிளறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டு இந்த ஆவியெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கவனமாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. டைகர் ப்ரான்ஸ்லாம் இப்போ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி இந்த பிரியாணியை இதே முறையில் செஞ்சு பாருங்க. ஈஸியாகவே வந்துடும். கரம் மசாலா ரெசிபி வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக நான் வந்து நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து பட்டை கிராம்பு எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா கரம் மசாலையே நம்ம வந்து எல்லா மசாலாவுமே சேர்த்துருக்கோம். சூடாகவே பிரியாணியை வந்து ஹாட் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சூப்பராக வந்து பரிமாறிக்கிட்டோம். அப்படி இன்னைக்கு வந்து லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரான் பிரியாணி, அதோட அவிச்ச முட்டை, சூப்பரான சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கிளியர் பண்றேன். அப்ப இன்னொரு வீடியோல இருந்து மீட் பண்றேன். பை.